Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.22. If 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b is a perfect square, find the values of a and b. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து, அதாவது ஒரு பாலினாமியல் கொடுத்து அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏ அண்ட் பி என்னவா இருக்கும்னு உள்ளது கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் ப்ராசஸ் தான். பட் ஒரே சின்ன செஞ்சு லாஸ்ட்டில் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சீரம் போட்டு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ அது போக உங்களுக்கு தெரியும் நம்ம போடும்போது. ஸோ நான் போன செம்மில் யூஸ் பண்ண அதே ப்ரொசீஜர் தான் இந்த தடவை பண்ண போகிறேன். இந்த மாதிரி வரும். 9x பவர் 4 இருக்குது. ஸோ இதை பாதியாக பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா 9x ஸ்கொயர் உங்களுக்கு 9 என்பது என்னவா வரும்? 3 into 3. அதே போல் x பவர் 4 x ஸ்கொயர் into x ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இந்த மாதிரி x ஸ்கொயர் into x ஸ்கொயர். ஏன்னா பேஸ் சேமாக இருக்குது. யூ ஹவ் டு ஆட் த பவர் 2 + 2 4 ஆயிரும். அப்போ 3 3 9 வருமா? ஸோ இந்த மாதிரி நம்பரையும் இந்த வச்சு பாதியாக பிரிச்சுக்க வேண்டியதான். ஸோ அப்போ என்ன 3x ஸ்கொயர், இங்கேயும் 3x ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ இதை 3x ஸ்கொயர் வருமோ 9x பவர் 4 இருந்துச்சா? ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணி 0 ஆக்கிடுங்க. மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது என்னவா 0 ஆகும். ஸோ அங்கே 12x கியூப் இருக்குது, 28x ஸ்கொயர், ரெண்டு டேர்ம் கீழே எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்கும்போது அதை மறந்துடாதீங்க. 12x கியூப் ப்ளஸ் 28x ஸ்கொயர். இப்போ பாருங்கள், மல்டிப்ளை திஸ் நம்பர் பை 2. ஸோ இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும்? நம்பர் 6 ஆயிரும். 3 2s are 6. ஸோ 6x ஸ்கொயர். இப்போ ஆக்சுவலாக 0 இருக்குது. ஸோ இந்த டேர்மை பாருங்கள், இங்கே 12x கியூப் இருக்குது. நம்மளுக்கு வந்தது டேர்ம் வந்து 6x ஸ்கொயர். கேன்சல் திஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ இது என்ன ஆகும்? 2x இருக்குது. என்ன இருக்குது? 2x பேலன்ஸில் இருக்குது. ஸோ 2x போட்டிங்கன்னா இங்கே 2x போட்டுக்கோங்க. ஸோ 2x போடும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 3x ஸ்கொயர் அந்த 2xஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகும்? 12x கியூப் கிடச்சிருமா? அதாவது 2x வச்சு இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 2x into 6x ஸ்கொயர் இஸ் 12x கியூப். ஸோ 2x into 2x, 2 2s are 4, x into x x ஸ்கொயர். தட்ஸ் ஆல். மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆக்சுவலாக இருக்குது, இங்கே ஒரு மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆயிரும். இது என்ன ஆகும்னா 24x ஸ்கொயர்ஸு. இப்போ இந்த ரெண்டு டேர்மே இறக்கிக்கோங்க. ax ப்ளஸ் b அந்த டேர்ம் இருக்குல்ல, இறக்கிக்கோங்க. ஸோ இதை கண்டினியூஸாக தான் எழுதலாம். நான் இடம் இல்லாத காரணமாக பின்னாடி எப்படி கண்டினியூஸாக எழுதுகிறேன். 24x ஸ்கொயர் ப்ளஸ் ax ப்ளஸ் b இந்த டேர்ம் தான் என்னோட லேட்டஸ்ட்டில் வந்தது. நீங்கள் கண்டினியூஸாக எழுதலாம், மறந்துடாதீங்க. யூ நீட். இப்போ பாருங்கள், நான் இதை கண்டினியூஸாக எப்படி போடுறேன். ஆக்சுவலாக இதுதான் அந்த ரிமைண்டர். இப்போ ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குதுன்னா 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2x என்ற டேர்ம் இருக்குது. இந்த டேர்மை மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேர்மை மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை என்ன ஆகும்? ஸோ 2 இன்ட்டு இந்த டேர்ம் என்ன வந்துருமா? அப்போ 6x ஸ்கொயர் ப்ளஸ், சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இதை கொண்டு போய் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் 12x ஸ்கொயரே தப்பாயிடும். இதை தான் மல்டிப்ளை பண்ணணும். மேலே என்ன கோசியன்ட் இருக்கோ அதை தான் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எத்தனை ஸ்டெப் வந்தாலும் அதே தான். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 3x ஸ்கொயர் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு அது 6x ஸ்கொயராக மாறிச்சு. ஏன்னா இங்கே 3x ஸ்கொயர் மட்டும் இருந்தது. அதே போல் அதுக்கு அடுத்த ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்பில் வரும்போது 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். ஸோ அதை தான் மல்டிப்ளை பண்ணணும் வழியை, இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x உங்களுக்கு அது 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4xஆக மாறிடுச்சு. இப்போ இந்த 6x ஸ்கொயர் 4x ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னே கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் இது 0 தான் வரும். அதனால் நீங்கள் இந்த 24x ஸ்கொயரை போய் 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கேன்சல் ஆகிட்டு 4 மட்டும் வரும். லாஸ்ட்டில் என்ன வந்துடும்? 4 வந்துடும். அப்போ இங்கே ஒரு 4 போட்டுக்கலாமா? ஆக்சுவலாக நான் அந்த ப்ளஸ் 4 வருதா? அப்போ அந்த ப்ளஸ் 4ஐயும் போட்டுக்கிட்டிங்களா? போட்ட பிறகு என்ன வரும்னா இங்கே 4 வந்த பிறகு இந்த 4 போட்டாச்சு. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அங்கே மேலே 4ஆல் அந்த 4 மல்டிப்ளை பண்ணி இங்கே 24x ஸ்கொயர், அந்த 4ஆல் இந்த 4x மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 4 வந்து வைக்கிறீங்க. அந்த 4ஆல் இந்த 4xஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 16x. 4 4s are 16. ஸோ 16x. இங்கே ஒரு 4, அங்கேயும் ஒரு 4. ஸோ 2 4 16. அவ்வளோதான். அப்போது இதை நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன கிடைக்கும்? அந்த வேல்யூ கிடைக்கும். 0 என்ன கிடைக்கும்? ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது தெரியாதன் காரணமாக நம்மளால் சைட்டாக சப்ஸ்டிட் பண்ணால் ஆனால் அங்கே கொடுத்துட்டாங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு. அப்போ 0 தான் வரும். அப்போ நீங்கள் இது எப்படி ஈக்குவேட் பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், a மைனஸ் 16 அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை 0ன்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும். எக்ஸை நீங்கள் போட தேவையில்லை.
கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் என்னது இந்த எக்ஸுக்கு முன்னாடி உள்ள நம்பர் டேர்ம். ஸோ இங்கே நம்பர் ஏ என்பது ஒரு நம்பர் தான், ஏபி எல்லாமே. ஸோ அந்த ஏபி எல்லாமே ஒரு நம்பர் எடுத்து a - 16. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -16 = 0. ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால 0 தான் இருந்துச்சு லாஸ்ட் லிமிட். ஸோ 0 நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் இது b - 16 = 0. அப்போது இங்கே 16 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா a = 16 கிடைக்கும். அதே போல் b = என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். These were the answers of a and b. So the values of a and b are 16 and 16 respectively. ஏக்கும் 16 பிக்கும் 16 கிடச்சிட்டு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.